அமித்ஷான்னு ஒருத்தர் வராரு. அவர் யாரு? குஜராத் படுகொலைகள்ல அவருடைய பங்கு என்னன்னு ஒவ்வொரு நீதிமன்றத்திலையும் வழக்கு நடந்திருக்கு. கலவரங்களை நடத்துவதற்கு திட்டமிடுவதுதான் அவங்களோட வேலை. எப்படிப்பட்ட கலவர கூட்டம்? அமைதியா இருக்கிற ஊர்ல ஒரு கோயில்ல, கோயம்புத்தூர்ல ஒரு பர்தா போட்ட பெண் போய் ஒரு கோயில்ல ஒரு கரிய வீசிட்டு போறாங்க. அந்த பொண்ணை புடிச்சு பார்த்தா அது பொண்ணே இல்ல, ஆம்பளை. இந்த கலவர கும்பலை சேர்ந்த ஆளு. அப்ப இவங்க நோக்கம் என்ன? எதுக்கு இங்க உள்ள வராங்க? என்ன திட்டமிடுறாங்க? இந்த நாட்டுல நாம எப்படி அமைதியாக இருக்கிறோம்? இந்த அமைதியை கெடுப்பதற்கு, குலைப்பதற்கு திட்டமிடுகிற கலவரக்காரர்கள் இந்த ஊருக்குள்ள வர்றாங்க. அதற்கு ஒரு திராவிட இயக்கமாக தன்னை காட்டிக்கொண்ட அதிமுக என்கிற ஒரு பெரிய கட்சி, அதுவும் ஒரு சாதாரண கட்சி இல்ல, அதுவும் ஒரு பெரிய கட்சி. அந்த கட்சி இன்றைக்கு அவர்களுடைய கைப்பிடியில கரைஞ்சிக்கிட்டு இருக்கு, காணாம போகுது. அப்படிங்கும் போது நம்முடைய கவலை அதிமுக என்கிற கட்சியை பற்றியது அல்ல, தமிழ்நாட்டினுடைய எதிர்காலத்தை பற்றியது.